தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கார். அவங்களோட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்னைக்கு மதியத்திலேருந்தே டாப் நியூஸாக எல்லா செய்தி சேனலுமே பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா சீமான் அவர்கள் குறித்த அந்த விவகாரம். அது நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. நீதிமன்றமே அவங்கள விஜயலட்சுமி அவங்க அந்த இஷ்யூஸ் பற்றி நீதிமன்றமே எடுத்து வச்சுருந்தாங்க. அது குறித்து அவர் சொன்ன பதிலும் ரொம்ப கான்ட்ரவர்சியை கிளப்பியிருக்கு. இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் ஃபாதர்? ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க கட்சியில் இருக்கவங்க பெரியார் இஷ்யூவுக்கு பிறகு எல்லாருமே வேறு கட்சிக்கு போயிட்டுருக்காங்க, விலகி போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி அவர் எடுத்துக்கிறாரா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு அரசியல் இருக்கா? முதலில் மனிதர்களின் தனி வாழ்வு பொது ஊடகங்களுக்கு கொண்டு வரப்படுவதில் எனக்கு எப்போதுமே உடன்பாடு இல்லை. அதிலும் பொது வாழ்வில் இருக்கிறவர்களினுடைய தனி வாழ்வை இதுபோன்று பொது ஊடகங்கள் முதன்மைப்படுத்துவது என்பதில் எள்ளளவும் எனக்கு ஏற்புமை இல்லை. அது சீமானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் விஜயலட்சுமி அவர்கள் முகாமையாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்ற வகையில் அது சற்று சிக்கலுக்கு உள்ளாகிறது. அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஒற்றை கருத்து என்பது இல்லை. அவருடைய செயற்பாடுகள் மட்டிலும் பலவித கருத்துக்கள் இருக்கின்றன. அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், ஆனால் பல ஆண்டுகளாக அது ஒரு முறைப்படியான தீர்வுக்கோ முடிவுக்கோ கொண்டு வருகின்ற திசையில் அவர் இல்லை. அவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக சில நேரங்களில் செயல்படுகிறார். இப்படியெல்லாம் பலவிதமாக எனக்கு தெரியாது. அதை பற்றி ஒரு கருத்தோ தீர்ப்போ சொல்கின்ற நிலையிலும் நான் இல்லை. எனவே சீமான் அவர்கள் மீது குற்றம் சாட்டுகின்றவர்கள் அவர்கள் நல்லவர்களாகவும் மிகவும் சரியானவர்களாகவும் இருக்கிறார்களா அப்படி என்கின்ற ஒரு கேள்வியும் எனக்கு உண்டு. நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. அதை விமர்சிப்பதும் ஏனென்றால் என்னென்ன விஷயங்களை அதில் அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் காவல்துறையினுடைய கடமை என்பது ஒரு விசாரணைக்கு அந்த அழைப்பை ஒட்டிவிட்டு அவர்கள் இருக்கலாம். அங்கிருந்த காவலர் அவர் தன்னுடைய எல்லைகளை மீறி நடந்து கொண்டிருந்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கலாம். ஆனால் அங்கு நடந்திருக்கிற அந்த நிகழ்வுகள் என்பது ஒரு ஊடக தோற்றப்பாட்டை அல்லது ஊடக நிகழ்வாக மாறியிருக்கிறது. நான் அதிக நேரம் பார்க்கவில்லை. ஆனால் சீமான் அவர்களினுடைய மனைவி அவர் சாரி அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பண்பான ஒரு விஷயம்தான். அத்தோடு முடித்து கொண்டிருக்கலாமோ என்பது என்னுடைய எண்ணம். ஒரு வீட்டுக்கு பொறுப்பானவர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவனுடைய மனைவி, அந்த நடந்த ஒரு விஷயத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்டு சொல்வது என்பது அது ஒரு பண்பின் வெளிப்பாடு. அதை ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றுவதென்பது அது சரி அல்ல. அவருடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை நாம் விமர்சிக்கலாம், கட்சி சார்ந்த முடிவுகளை நாம் விமர்சிக்கலாம். ஆனால் இந்த தனி வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை ஒரு நீதிமன்ற வழி எடுத்திருக்கிறது. அந்த வழியில் அது சென்று ஒரு முடிவை காண்பதோ அல்லது யாரேனும் இதில் இடைப்பட்டு இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை என்பதை ஒரு பொறுப்பாகவும் பக்குவமாகவும் அணுகி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதும் தான் சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா ஃபாதர், குறிப்பாக பாஜக தங்களை ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க பாஜக ஆதரவாக பேசுவாங்க. அதுக்கப்புறமா அதே பாஜக அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற மாதிரி டோட்டலாக காலி பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி உத்தவ் தாக்கரே அவரே திருப்பி சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வைக்க முடியுதுன்னா, இல்லை நாங்கள் தான் பெரியாளாக வந்துட்டோமே, நீ போயிடு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க டம்மி ஆக்கிடுவாங்க.
அந்த மாதிரி பாஜக, ஏன்னா இது கோர்ட்டே எடுத்திருக்காங்க, அவங்க அந்த வழக்கை போட்டிருந்தாங்க, அதை வாபஸ் வாங்கிட்டாங்கிறப்போ முதற்கட்டமாக நீதிமன்றம் தான் இந்த கருத்தை வச்சிருங்கிறப்போ சீமானை டம்மியாக்கக்கூடிய அந்த வேலையை பாஜக நீதிமன்றம் மூலமாக எடுக்கிறாங்களா? ஏன்னா இதற்கு முன்னாடி நிறையா அவங்க பண்ணியிருக்காங்க, அதை இப்படி எடுத்துக்கலாமா? உறுதியாக நான் அதை அந்த கருத்து என்னுடைய கருத்தும் தான். இப்போ இதைத்தான் நாம் தமிழர் சகோதரர்கள் சகோதரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இந்த கடுமையாக நாம் தமிழர் மீது பலர் என்ன நினைப்பார்கள் என்றால், ஏதோ ஃபாதருக்கு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. நாங்கள் நினைத்த திசை ஒன்று, அதில் உளவுத்துறை இடைப்பட்டது, இந்திய உளவு அமைப்பு தமிழக உளவு அமைப்பு இடைப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை இது சீமான் அவர்களுக்கும் ஒரு பாடமாக, உணர்வாளர்கள் சமூக களத்திற்கு வருகிறவர்கள், நீங்கள் நமது எதிரிகளோடு சமரசம் செய்து கொள்கின்ற போது அவர்கள் எதற்காக உங்களை நாடி வருகிறார்கள், எப்போது உங்களை அவர்கள் மீண்டும் குப்பை தொட்டியில் வீசி எறிவார்கள், இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். அதனால் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள், உண்மையோடு இருங்கள், நீதியோடு இருங்கள். ஈழ பேரிடர் அழிவுக்கு பிந்தைய அந்த காலகட்டத்தை சமன் செய்வதற்கு சீமான் என்கின்ற ஒரு ஆளுமை தேவைப்பட்டது. இதுதான் உண்மை, யதார்த்தமான ஒரு இது. நான் பல முறை பதிவு செய்திருக்கிறேன், அதனால் மீண்டும் அதை விரிவாக சொல்ல விரும்பவில்லை. ஆயினும் புதிதாக கேட்கின்ற ஒரு நேயர்களுக்காக பாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு நீடு இருக்கும், தியரி. அது ஒரு தியரியும் கூட. பெரும் இடர் நிகழ்கிற போது ஒரு கத்தார்சிஸ், நியூட்ரலைசேஷன் ஆஃப் தி இமோஷன்ஸ், ஆவேசமாக பேசுவது, அந்த ஆவேச உணர்வுகளை எல்லாம் ஒரு கூட்டத்திற்குள் திரட்டுவது, அதை ஒரு ரஜினிகாந்த் சினிமா போல மேடை பேச்சின் மூலம் அதை சமன் செய்வதுங்கிற ஒரு ஒரு அணுகுமுறை தான் அங்கு எடுக்கப்பட்டது. அதற்காகத்தான் அவர் கொண்டு வரவும் பட்டார். ஆனால் அவருடைய வளர்ச்சியை என்றைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சியை இந்தியமும் ஏற்றுக்கொள்ளாது, இங்கு இருக்கிற அரசியலும் ஏற்றுக்கொள்ளாது. ஆரம்பத்திலிருந்து தமிழ் தேசியம் என்பது தனியாக வளர்வதை நிறுவப்பட்டு விட்ட அதிகார சக்திகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் கொண்டு வரப்பட்டதற்கான தேவை முடிந்து விட்டது, இனி அவர் கொச்சைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அதிகார அமைப்புகளினுடைய வியூகமாகவும் அணுகுமுறையாகவும் இருக்கும். அவர் மட்டுப்படுத்தப்பட வேண்டும், அவர் இழிவுபடுத்தப்பட வேண்டும். அந்த அணுகுமுறையைத்தான் இப்போது பார்க்கின்றோம். அப்போ என்ன ஆகுது? ஆர்எஸ்எஸ் அதிகார அமைப்பை பொறுத்தவரையில் சீமான் கொண்டு வரப்பட்டதற்கான தேவை முடிந்து விட்டது. ஒன்று, ஈழப் பிரச்சனையை சமன் செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியாயிற்று. அவரை பயன்படுத்தி தாங்கள் செய்ய முடியாத ஒரு செயலை, இந்திய அதிகார வர்க்கத்திற்கு எதிராக எழுந்திருக்கிற தமிழ் உளவியலை, அது தந்தை பெரியாருக்கு எதிராகவும் சமூக நீதி இயக்கத்திற்கு எதிராகவும் திருப்பப்பட்டிருக்கு, மடைமாற்றம் செய்திருக்கு. அது எவ்வளவு பெரிய வெற்றி தமிழ் விரோதிகளுக்கு, தமிழ் எதிரிகளுக்கு, தமிழ் பகைவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. 15 ஆண்டுகளாக யார் தோழமையோடு இயங்கி இருக்க வேண்டுமோ, நான் மீண்டும் சொல்கிறேன், திமுகவில் அதிமுகவில் குறைகள் இல்லை என்று அல்ல, அந்த போதாமைகள் வேறு, நம் பகைவர்கள் என்பது கண்டிப்பாக வேறு. பகைவர்களுக்கு எதிராக முதல் ஒரு எதிர்நிலை எடுத்திருக்க வேண்டிய நாம் நமக்குள்ளேயே இப்பொழுது பகைவர்களாகி நிற்கிறோம். அந்த வேலையை நம்மை வைத்தே செய்திருக்கிறார்கள். இது நாம் தமிழரை விமர்சிக்கிற போது இது தோழமை சக்திகளுக்குள் இடைவெளி அதிகரிக்கும் என்பது தெரியாதவன் அல்ல. ஆயினும் உண்மையை உரைத்துத்தான் ஒரு நோயை சரிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த உண்மையை உரைத்துத்தான் ஆக வேண்டும், இல்லையா? அவ்வகையில் இன்று அவர்கள், நான் சொன்னதை போல, ஈழப் பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணி, குறைந்தபட்சம் நம்ம 13வது சட்ட திருத்தத்தை கூட இன்னைக்கு கேட்குற நிலைமையில இல்லை, அவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கிறோம். 2, தமிழகத்தில் அவர்களுக்கு தேவையான தந்தை பெரியார் என்கின்ற பிம்பத்தை உடைப்பது, திமுகவை தமிழர்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக காட்டுவது, அதையும் அவரை வைத்தே இவர்கள் செய்தார்கள். 2, அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க கொண்டு வரணும், அதை கொண்டு வந்தாச்சு. அதனால் இவரை பலவீனப்படுத்தி தான் ஆகணும். அப்போ தான் அந்த அவநம்பிக்கை அடைகின்ற அவங்களோட ஸ்ட்ரக்சர் இளைஞர்கள் அந்த பக்கம் போவாங்க.
ஸோ அந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சீமான் அவருடைய அந்த பேச்சுக்களையும் வந்து கவனிக்கும் போது அவர் ரொம்ப கோபமாக தான் பேசுவார். சில நேரம் அவர் பேச்சுக்கள் ரொம்ப விமர்சனமாகுது. பட் இந்த இஷ்யூ நீங்கள் சொல்கிற மாதிரியே அவருடைய சொந்த விஷயத்தை பொதுவெளிக்கு கொண்டு வரக்கூடாது. பொதுவெளிக்கு கொண்டு வரதுக்கு அவருமே ஒரு காரணமாயிட்டார். நகைச்சுவையாக கூட சொல்லும்போது அந்த விஷயத்தை பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற தரப்பு இருக்கும், அதையும் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இந்த கேஸை பற்றி கேட்குறாங்கன்னு சொல்கிறப்போ நான் என்ன ஒரு பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாவா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. ஸோ இதுவே அவருக்கு ஒரு பேக்கண்ட் இதாக ஆகிடாது. ஏன்னா அவரை சுற்றி நிறையா அந்த இடத்துல பெண்கள் நின்றுட்டு இருக்காங்கிறப்போ மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே நம்ம பொதுவெளியிலையும் சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களும் அவருக்கு ஒரு பெரிய பின்விளைவாக இருக்கும். ஏன்னா ஆவேசமாக பேசுகிறங்கிற பேரில் மைண்டில் உள்ள எல்லாத்தையுமே செய்தியாளர்கள் மொழி சொல்லும்போது அது பேக் ஃபயர் ஆகாத இன்னமும் பொதுவில் அது அவருடைய இயல்பு. அப்படி பேசுவது என்பது அவருடைய இயல்பு. நான் இந்த விஷயத்திற்குள் ஒரு அளவுக்கு மேல் சென்று பேசுவது என்னளவில் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். அது ஒரு தனி மனித இருவர்கள் சார்ந்த ஒரு விஷயம். நீதிமன்றம் வரைக்கும் அது வந்திருக்கிறது. அவர்கள் அமைதியாக அந்த நீதிமன்றம் வந்தாயிற்று. அதை ஒரு பொது அவையில் இந்த இரண்டு ஆளுமைகளையும் அசிங்கப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு சமூகத்தினுடைய நற்பண்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வழக்காயிற்று, நீதிமன்றம் வந்தாயிற்று. ஒரு முறை நீங்கள் சிலுவையில் அறையுங்கள், ஒரு சதா பொழுதும் சிலுவையில் அறையுங்கள், அது நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அது யாருக்குனாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு தவறே நடந்ததாக வைத்துக்கொள்ளுமே, அந்த தவறுக்கான பரிகாரம் தேடப்பட்டும். அதற்காக நீங்கள் 24 மணி நேரமும் மீடியாவில் போட்டு சிதைக்கிறது, அசிங்கப்படுத்துறதெல்லாம் அது அவ்வளவு சரியா. தவறுக்கு ஒரு நீதி, தவறுக்கான நீதி அல்லது தவறு நடந்திருந்தால் அதற்கான நீதி என்பது வரை நிறுத்தி கொள்வோம். அதுக்கு மேலே நம்ம அந்த ஊடக அறத்தின்படி நம்ம நடந்து கொள்வது சரியா இருக்கும். ஓகே ஃபாதர், ஏன்னா இனிமேல் அவருடைய கட்சி இது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவர் வர்றதை பார்க்குறப்போ அந்த இதில் அவர் காரில் வர்றாரு, வலசரவாக்கம் வர்றாரு. அப்படிங்கிறப்போ அங்கே போலீஸ், ஏன்னா அவங்க காவல்துறை மீது அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வர்றதுனால இன்றைக்கி அப்படியே வர்றப்போ ஒரு பயங்கரமான பாதுகாப்புகள் எல்லாமே ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய கட்சி இது என்ன ஆகும், அவருடைய, ஏன்னா இப்போ அவர் அரெஸ்ட் ஆவாரா அப்படிங்கிறதான் இன்னைக்கு 24/7 நியூஸ் சேனல் ஆகிடுச்சு, பரபரப்பு வேணும், அதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே அவருடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை என்ன செய்யும்? உறுதியாக அது அவருக்கு பாதிக்கும், உண்மையாக பாதிக்கும். பட் அவர் பண்ண பெரிய தவறுன்னா, நீங்கள் தந்தை பெரியாரோட நீங்கள் கடுமையான விமர்சனத்தை இப்படி போயிருக்கக்கூடாது. அதாவது இப்போ நான் சங்கர மடத்தை கூட நான் விமர்சித்து விடலாம். ஆனால் ஆதிசங்கரரை விமர்சிக்கிற போது நான் மிகவும் கவனமாக அவதானமாக இருக்க வேண்டும். அதை நான் செய்யக்கூடாது. பொதுவிலேயே இறந்து போனவர்களை இழுத்து விமர்சிப்பது என்பது தமிழர் பண்பாட்டு ஒரு இசைவில் இல்லை. அவர் தான் இறந்து போயிட்டார், அவரை பற்றி எதுக்கு நீங்கள் அப்படித்தான் நம்ம பண்பாடுங்கிறது. இறந்தவர்களை நிம்மதியாக உறங்க விடுங்கள். அப்போ சாமானிய மனிதர்களுக்கு அது பொருந்துகிற போது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெரும் முன்தாவலுக்கு தந்தை பெரியார் மீது எனக்கும் விமர்சனங்கள் இல்லை. தமிழர் கழகம் என்று வைக்கப்பட்டிருக்க வேண்டியதை ஏன் திராவிடர் கழகம் என்று ஆக்கினீர்கள் என்கின்ற கேள்வி இன்றும் எனக்கு உண்டு. ஓகே, உள்ளுக்குள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தமிழ் என்கின்ற அடையாளத்தை முன்னிறுத்துவதில் தயக்கம் இருந்ததா? இது நான் இன்னைக்கு நிறைய வைக்கிறேன். இப்போ சிந்துவெளி நாகரிகம் புரோட்டோ டிராவிடியனுங்கிறப்போ ஏன் அது புரோட்டோ தமிழ்னு சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்கேன். ஓகே, இந்த கேள்விகளை எல்லாம் நான் திராவிட இயக்கங்கள் மீது இன்னைக்கு நான் வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் இறந்தவர்களை விமர்சிப்பது என்பது பொதுவில் தமிழ் பண்பாட்டில் இல்லை என்கின்ற போது தந்தை பெரியார் போன்ற ஒரு ஆளுமையை நீங்கள் விமர்சிப்பது என்பது சர்ச்சாவே இருக்கட்டும். நீங்கள் திருச்சபையினுடைய அணுகுமுறைகளை நீங்கள் பொதுவில் விமர்சிக்கலாம். போப்பாண்டவரை தரக்குறைவாக பேசினால் கிறிஸ்தவர்கள் பொறுத்துக்கொள்வார்கள், பொறுத்துக்கொள்ள மாட்டார். அதற்கு ஒரு எதிர்வினை கண்டிப்பாக நிகழத்தான் செய்யும். இப்போ பெரியார் செய்தவற்றில் இவை சரி, இவையெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற அது வேறு. நான் அவரை பெரியார்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு கும்பலிப்பாலே இதெல்லாம் அவர் நான் ஈவேரான்னு தான் சொல்லுவோம்.
கேஸ்ட் ராமசாமி நான் சொல்லுவோம், இல்லை நாயக்கர்னு சொல்லுவோம். அதை தமிழ் சமூகம் இன்னைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது. தமிழ் சமூகம் ஒரு சைலண்ட் சமூகம் நிறைய இருக்கு. நம்ம நினைக்கிறோம் கருத்துக்கள் சொல்லி அரசியல் ரீதியாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறோம். இல்லை இல்லை, அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. மனசுக்குள்ள ஒரு ஏன்னா இப்படி தரக்குறையாக பேசுகிறாரு, இவரெல்லாம் இப்படி தலைவராக வர முடியும், இப்படி தான் பொது சமூகம் நினைக்கும். அது ஒன்று. இன்னொன்று, அரசியலில் நான் ஒரு 1995 நாம் ஈழ விடுதலை வரப்போ நீங்கள் நட்பு சக்திகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இவர் வந்து இப்போ நட்பு சக்திகளை வளர்க்கல. இப்போ அழைப்பு கொடுத்தால் வருவார்கள் என்று ஒரு 5 கட்சிகளையாவது நீங்கள் நட்பாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைக்கல, எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழக அரசை நான் விமர்சிக்கத்தான் செய்கிறேன். ஆனால் எல்லா அமைச்சர்களோடும் நல்லுறவு இருக்கத்தான் செய்யுது. பாஜகவை கடுமையாக நான் விமர்சிக்கத்தான் செய்கிறேன். ஆனால் நேரில் சந்திக்கிற போதோ, ஒரு அரங்கில் விவாதத்தில் சந்திக்கிற பொழுதோ எழுந்து நின்று அவர்களுக்குரிய வணக்கத்தையும் மரியாதையும் நாம் செய்யத்தான். கருத்தியலான தாக்குதல்கள், கருத்தியலாக வேறுபடுகிறோம், மனிதர்களாக நட்பு. அது மட்டுமல்ல, ஒரு உரையாடல்னு வச்சுக்கோங்களேன். அந்த உரையாடல் என்பது அதுவும் இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடும். அரசியல் களத்தில் நட்பு சக்திகளை தொண்டர்களை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்ல, நட்பு சக்திகளை வளர்த்துக் கொள்வதும் முக்கியம் என்பது அவருக்கு புரிந்திருக்கும், புரிகிற காலமாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ சமீபத்தில் மெய்யழகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து காமிச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் முருகன் படம் இருக்கும், இன்னொரு இதில் பெரியார் படம் இருக்கும். அது ரெண்டையுமே வச்சு இங்கே தமிழர்கள் அப்படிதான், என்னதான் அவங்க பக்திமான்களாக இருந்தாலும் பெரியாருக்கான அந்த மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை விமர்சித்தது தான் ஒருவேளை இன்னைக்கு அவருக்கான ஆதரவுகளே இல்லாமல் போயிருக்கோ அப்படிங்கிற அந்த உறுதியாக. இப்போ எனக்கே வந்து என்னுடைய தமிழ் சார்ந்த கருத்துக்களுக்கு, அதுவும் ஒன்றிய அரசுடன் மாறுபட்டு நான் பதிவுகளோடு குறைந்தது ஒரு 4 பாஜக தொண்டர்களாவது தொடர்ந்து ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பி கொண்டு தான் அவர்களோடு நான் நல்லுறவிலும் அன்பாகத்தான் இருக்கிறேன். ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம முற்றிலும் அவர்களை பகையெல்லாம் ஆக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் நட்பு சக்திகளையும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எளிய கருத்து. ஓகே, இதெல்லாம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த நேரத்திலேருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி.